வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோங்க. முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பிரவீன் சக்கரவர்த்தி இருக்கார்ல, இவர் தான் அகில இந்திய காங்கிரஸ் உடைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் சேர்மனா இருக்காரு. அவர் ஒரு டேட்டாவை வெளியிட்டிருக்காரு. அது இப்ப கதை வச்சிருக்கு. யாரு? பாஜகவையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். பாஜகவை கிடையாது, திமுகவையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியையும் கதற வச்சிருக்கு பிரவீன் சக்கரவர்த்தியுடைய டேட்டா. அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2010 உத்தரப்பிரதேசம் தான் தமிழகத்தை விட அதிக கடன் வாங்கியிருந்துச்சு. கிட்டத்தட்ட தமிழகத்தை விட 2 மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேசத்துடைய கடன் சுமை இருந்துச்சு 2010. ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடுடைய கடன் சுமை தான் அதிகம். யூபியுடைய கடன் சுமை 9 லட்சம் கோடி, தமிழகத்துடைய கடன் சுமை 9.3 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு போட்டிருக்காரு. காங்கிரஸ் உடைய டேட்டா அனாலிட்டிக்ஸ் சேர்மனா இருக்காரு, பதிவு போட்டிருக்காரா. இப்போ திமுக, தமிழக காங்கிரஸ் எல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜக இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளரே திமுக அரசாங்கத்துடைய லட்சணத்தை டேட்டா வடிவத்தில் வெளியிட்டிருக்காரு பாருங்க. இதுக்கு மேலேயும் திராவிட மாடல் நம்பர் 1 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினீங்கன்னா அதை விட காமெடி உலகத்தில் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு பாஜக கலாய்க்கிறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக சொல்றாங்க, உத்தரப்பிரதேசத்துடைய பாப்புலேஷன் எவ்வளவு? 22 கோடியிலிருந்து 25 கோடி பாப்புலேஷன் யூபியில. அவ்வளவு மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூபிஏ 9 லட்சம் கோடி தான் கடன் சுமை வச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடுடைய பாப்புலேஷன் 8 கோடி, அவங்க 9.3 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வரும்போது 4 லட்சம் கோடியிலிருந்து 5 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. 5 வருடத்துல அப்ராக்சிமேட்டா 5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் சுமை அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடுடைய டெப்ட் அதிகரிச்சிருக்கு. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு பாஜக அடுக்கடுக்காக திமுகவை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக், ஏற்காடு சாலைகளில் கொண்டை ஊசி வளைவுகளுக்கு ஒவ்வொரு தலைவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு. அதில் 8வது வளைவுக்கு தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை நெடுஞ்சாலைத்துறை தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சி மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து ஒரு பேனர்ல தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி அதை அந்த இடத்துல ஒட்டினாங்க. எப்படி மாற்றலாம், அதியமானுடைய பேரை எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சாங்க. உடனே பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டிய அந்த பேனரை கிழிச்சிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்றாங்க. இது ஒரு பெரிய ஒரு டிபேட்டா மாறுனுச்சா? ஏற்கனவே இருந்ததை எதுக்காக தந்தை பெரியார் வளைவுன்னு நெடுஞ்சாலைத்துறை மாத்துனுச்சு அப்படின்னு சீமான்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதியமானை விட ஈவேரா பெரிய ஆளா? அதியமான் வள்ளல், ஆனா ஈவேரா கஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சீமான் பேசியிருந்தாரு. இப்போ நெடுஞ்சாலைத்துறை எதுக்கு வம்பு? ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே தகடூர் அதியமான் வளைவு அப்படின்னு சொல்லியே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியினருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, அதிகமாக விற்பனையாகும் அண்ணாமலை கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். சோசியல் மீடியாவில் அண்ணாமலையுடைய படம் பிரிண்ட் ஆன ஒரு கேலண்டர் ரொம்ப ட்ரெண்டிங்காக சமூக வலைதளத்தில் ஷேர் ஆனிச்சு. அதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நம்ம போட்ட வீடியோக்கு கமெண்ட்லையும் சரி, அந்த சமூக வலைதள பதிவுடைய கீழேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, இந்த கேலண்டர் எங்கே கிடைக்கும், இந்த கேலண்டர் எவ்வளவு, எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பல நண்பர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நானும் தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்க்குறேன். வச்சிருந்தேன், அதை கொடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த வருஷம் விடுங்க, அடுத்த வருஷம் இதே மாதிரி அண்ணாமலையுடைய படத்தை பிரிண்ட் பண்ணி ஸ்பெஷலாக ஒரு கேலண்டர் அடிக்கிறோம், அதை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அடுத்த வருஷம். போன வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, திரிபுராவை சேர்ந்த ஒரு இளைஞர் உத்தரகாண்டில் டேராட்டூனில் தங்கி படிச்சுட்டு இருக்காரு. அவர் வெளியில் போகும்போது அவர் மேலே இனவெறி கமெண்டை 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் பாஸ் பண்ணானுங்க. இவர், அதாவது சைனீஸு, சீனாக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. இவர் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டை சேர்ந்தவர், திரிபுரா, இந்தியர். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோபம் அடைந்து கத்தியிருக்காரு. அதில் அந்த போதை கும்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. இதில் படுகாயம் அடைந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. 17 நாட்கள் ஐசியூவில் இருந்திருக்காரு. சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாரு. இந்த செய்தியை நான் சொல்லியிருந்தேன். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, அவர் பேர் ஏஞ்சல் சக்மா. அவருடைய அப்பா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய கான்ஸ்டபிளாம். நம்மளுடைய தாய்நாட்டை காக்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் உடைய கான்ஸ்டபிளுடைய பையனாங்க. அவர் ஒரு இராணுவ வீரருடைய பையனை இனவெறி கமெண்ட் பாஸ் பண்ணி அவனை அடித்து இந்த நிலைமைக்கு ஆக்கியிருக்கானுங்க. இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, தமிழகத்தில் சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்திலிருந்து இங்கே வேலைக்கு வராங்களே, அவங்கள வடக்கேன் அப்படின்னு சொல்கிறது, இழிவுபடுத்துகிற மாதிரி இந்த வார்த்தையை வடக்கனுங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது. இதை தயவு செஞ்சு
விட்டுருங்க. இதுவும் கிட்டத்தட்ட ரேசிசம் கமெண்ட் மாதிரி தான், இனவெறி கமெண்ட் மாதிரி தான் வடக்கேன்னு சொல்கிறது. நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸை மையமாக வச்சு காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் கேவலமாக சில வேலைகள்லாம் பார்த்துக்கிருக்கானுங்க. உதாரணத்துக்கு இந்த பரிதாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வட மாநில தொழிலாளர்களை இழிவுபடுத்துகிற மாதிரியே, அவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரியே எபிசோட்லாம் வெளியிடுறாங்க. ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறுது. அதனால் இந்த விஷயத்துலலாம் காமெடி பண்ணுறது, வடக்கன்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இழிவுபடுத்துறது, இதை இன்னையோட மக்கள் ஸ்டாப் பண்ணுறது நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.